நீங்க ஆண்டவருக்கு வேண்டி நிறைய பிரயாசப்பட்டுட்டு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்களா? நான் ஆண்டவருக்கு வேண்டி பிரயாசப்பட்டேன், என்னுடைய பணத்தை எல்லாம் கொடுத்தேன், என்னுடைய சமயத்தை கொடுத்தேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்களா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் யாருக்கும் கடன்காரன் கிடையாது. ஆண்டவர் யாருக்குமே கடனாளி கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு வேண்டி ஒண்ணு செஞ்சீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு அதற்கான 1000 மடங்கு பலனை தருவார். என் நாமத்தினாலே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும், நான் 100 மடங்கு பலனை கொடுக்க அப்படின்னு சொன்னார். பாருங்க, வெறும் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கிற கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் அவர் எப்படி பலன் தராம போவார்? ஒரு கிளாஸ் தண்ணிக்கே அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கிற கடவுள் நீங்க செஞ்ச இத்தனை பிரயாசத்தையும் அவர் வெறுதா எண்ணுவாரா? இல்லை, எனக்கு பிரியமானவர்களே, அவர் யாருக்குமே கடன்காரன் கிடையாது. சில சமயத்துல கொஞ்சம் சமயம் ஆகும். அந்த கொஞ்சம் சமயம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அதெல்லாம் உங்க கையில கொடுத்தா ஒருவேளை உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாமல் போயிடும். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அதை பெருசா எண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் அதற்குன்னு சொல்லி ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்துல உங்களுக்கு தரும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்களை தரும் பொழுது நம்முடைய கண்கள் ஆச்சரியமா இருக்கும். ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போ எதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. எந்த காரியத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தரும். எந்த சமயத்துல ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகப்பனுக்கு தெரியும். அதே மாதிரி நம்முடைய தகப்பனாகி இயேசுவுக்கு தெரியும், என் மகனுக்கு எப்ப செய்யணும், என் மகளுக்கு எப்ப செய்யணும். அதனால கடவுளுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கான பலனை கர்த்தர் தருவார். அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. அவர் யாருக்குமே கடனாளி கிடையாது. அவருக்கு வேண்டி ஒரு ஆளை சின்ன காரியத்தை செஞ்சா கூட அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க போகிறீர்கள், மிகப்பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள். அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வருகிற நாட்கள்ல அதிசயங்களை காண செய்வார். Have a nice day. God bless you.